வணக்கம் மக்களே. ஒரு 5, 6 பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஏம்மா 2, 3 வாரம் வீடியோ போடல அப்படின்னு. என்னோடய சூழ்நிலை நான் வீடியோ போடலை. இப்போ சரி போடுவோம் அப்படின்னு நினச்சி தான் இப்போ போகிறேன். அதோடு இல்லாமல் சொந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேம்மா. சொந்தமாக நீ வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன்னா நீ வீடியோ போட்டால் தானே உனக்கும் ஃபாலோவர்ஸ் நிறையா வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. அது வந்து எனக்கு புரிஞ்சுக்கிற தன்மை எனக்கு இருக்குது. என்ன பண்ணுறது, சந்தர்ப்ப சூழ்நிலைனால நான் கொஞ்சம் வீடியோ போடாமல் இருந்தேன். எல்லாருக்கும் என்னோடய ஃபாலோவர்ஸுக்கு மன்னிச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, 2, 3 பேர் நான் காரைக்குடி வந்து ஜவுளி கடைக்கு போயிருந்தேன். அதாவதுன்னா ஐயப்பா ஜவுளி கடைக்கு போயிருந்தேன் போன வாரத்தில். சும்மா நான் போனேன், அங்கே ஒரு தெரிஞ்ச பொண்ணு இருக்குன்ட்டு போனேன். அந்த பொண்ணு நம்மளை வந்து ஃபாலோ பண்ணது போல இருக்குது. அந்த பொண்ணை சொல்லியிருக்கு, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி பொம்பளை பிள்ளை இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, இந்த டிவிலலாம் சேலை விளம்பரத்துக்குலாம் வராங்க பாருங்க, 2 பேர் போட்டி போட்டே வர்றாங்க பாருங்களா. அவங்க வந்து லிச்சா வந்து ஒர்க் வச்ச ஜாக்கெட் போட்டு நிறையா லேடிஸ் வந்து கொஞ்சம் பணம் ஏறினோடனே ஜாக்கெட்லாம் தைச்சி போட்டு போடுறாங்க இல்லையா. அவங்கள்ட்ட பணம் காசு இருக்குன்னு போடுறாங்க. அதுக்காண்டி வந்து பொண்ணுங்க வந்து வயசு பொண்ணுகளுக்கு இந்த வீடியோ எடுத்துக்கோங்க. அதுக்காண்டி அவங்க யானையில் போகிறாங்க, குதிரையில் போகிறாங்க. உங்கள் அம்மா அப்பாவை வந்து நீங்கள் கஷ்டப்படுத்த வேண்டாம். ஏன் அப்படின்னா, அந்த அக்கா வந்து எனக்கு தெரிஞ்சவங்க. அடுத்த வீடியோவில் அந்த அக்காவே நான் பேச சொல்கிறேன். அவள் என்ன சொன்னா, எனக்கு 18 வயசில் பொண்ணு இருக்குது. என் பொண்ணு வந்து ஓயாமல் கேட்டுக்கிட்டே இருக்குது, சேலை எடுத்து தாங்க, எனக்கு ஜாக்கெட்டுக்கு 3000 தாங்க, 4000 தாங்கன்னு கேட்குது. நம்ம பார்க்குறது கூலி வேலை தான் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், கூலி வேலை பார்க்குறவங்க நம்ம வந்து போடக்கூடாதுன்னு நான் சொல்லவில்லை. அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க, அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறான்னு வந்து தெரிஞ்சுக்கிறது அவங்களோட வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தெரிஞ்சுக்கணும். ஆகும். பணக்காரவங்க போடுறாங்க. பணக்காரவங்க வந்து என்னென்னா 1000 வயிற்றில் அடித்து அவங்க வந்து முன்னுக்கு வராங்க. ஏழ்மையான குடும்பம் அப்படி கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, நம்ம வந்து உழைக்கிறோம், ரத்தத்தை செஞ்சு சம்பாதிக்கிறோம். அந்த சம்பாத்தியம் வந்து அவங்களுக்கு கடைசி வரையும் அவங்களுக்கு ஒட்டும். அதே மாதிரி பணக்காரவங்க வந்து இன்றைக்கி வந்து நிறையா பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்றுக்கு டபுளாக தான் அது வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவங்கள மாதிரி நம்ம வரணும் அப்படின்னா, அடுத்தவங்க பாவத்தை தான் நம்ம சம்பாதிக்கிறோம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், வயசு பிள்ளைகளுக்கு, மிடில் கிளாஸ் ஃபேமிலிகளுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து அம்மாவை அப்பா ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. நம்ம தகுதிக்கு என்னவோ அதை மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ என்னையே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. எனக்கும் வந்து ஆசை இருக்குது. எனக்கும் ஒரு ஜாக்கெட் ஒன்றாவது ஆசைக்கு போடணும் அப்படின்னு எனக்கும் ஆசை இருக்குது. நான் ஏன் போடலை, எதுக்கு நான் தைக்கலை அப்படின்னா, என்னோடய வறுமையை நினச்சி நான் தைக்காமல் இருக்கேன். ஏன்னா இந்த 3000 கொண்டு போய் ஒரு ஜாக்கெட்டுக்கு கொடுக்குறதுக்கு, அந்த 3000 தான் நான் ஒரு வீட்டு வாடகை கொடுத்துட்டு போயிடுவேன். சரிங்களா, அப்படி தான் என்னோடய லைஃப்லாம் போயிட்டுருக்கு. அதனால் பொம்பளை பிள்ளைகளுக்கு நான் தெரிஞ்சுக்கிறது சொல்கிறது என்னன்னா, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த அக்கா என்கிட்ட வீடியோவில் பேசி நீங்கள் போடுங்க அப்படின்னு அவங்க வந்து எனக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. இல்லை நீங்கள் போடுங்கக்கா அப்படின்னு. அந்த அக்கா பேர் சுமதி அக்கா. சரிங்களா, அவங்களுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு தான் அப்படி கேட்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதை நிறையா மக்கள் தெரிஞ்சுக்கிறணும், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறணும். நன்றி, வணக்கம்.